இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடல் சீற்றத்தால் ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் நவபாஷான கோவிலில் உள்ள நவபாஷான வலைப்பாதை முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நவபாஷான வலப்பாதையில் செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். அங்கு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் பகுதியில் அமைந்திருக்கு நவபாசன திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கடவுளான ராமபிரானே தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக இந்த கடலை ஒட்டி பகுதியில் நவக்கிரகங்களை வைத்து வழிபட்டு சென்றதாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அந்த சூழலில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூட பக்தர்கள் இங்கு தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணமிட்டு அதே போல அங்கு வழிபாடு செய்வது என்பது பிரசித்தி பெற்ற நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது ஐயப்ப சீசன் என்பதால் அதிக அளவில் மாலை அணிவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு தொடர்ச்சியாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த சூழலில் கடலை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நவபாசன கோவிலுக்குள் பக்தர்கள் செல்வதற்காக இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பாக அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தடையாணை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த நவபாசன திருக்கோவிலானது கடலை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதால் அந்த நவபாசன வலப்பாதையை சுற்றி வழிபடுவது பக்தர்களுடைய வாடிக்கை. இந்த சூழலில் தற்போது கடல் நீர் மாற்றத்தின் காரணமாக அந்த நவபாசன வலப்பாதை முழுவதும் ஆளுயர அளவிற்கு மழை நீர் மற்றும் கடல் நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி கோவில் நிர்வாகமானது தற்போது அந்த வலப்பாதையில் சுற்றுவதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் நடைமேடை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த நடைமேடையை சுற்றி தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். ராமநாதபுரத்தை அடுத்த பிரசித்தி பெற்ற நவபாசன திருக்கோவிலின் வலப்பாதையில் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி மறுத்து தற்போது நடைமேடையில் சுற்றி வழிபாடு நடத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் முன்னோர் எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்குறக்கா இங்கே வந்தேன் தேவைப்பட்டனா. அதனால இங்கே பார்த்தா கடல் நீர் சூழ்ந்து அந்த 9 நவக்கிரகங்களில் சுத்த முடியலை. பாதுகாப்பு கருதி உள்ளே சுத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மேலே சுற்றிட்டு இப்போ நாங்கள் காரியம் முடிச்சுட்டு கிளம்புறோம். திதி கொடுக்கறதுக்காக அங்கேருந்து தேவைப்பட்டனத்துக்கு வந்திருக்கான். இங்கே பார்த்ததில்ல கொஞ்சம் மோடமாகவும் இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இந்த திதி கொடுக்கறதுக்கு அலுவலகத்துலேருந்து உள்ளே போய் போகிறதுக்கு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு உள்ள தண்ணி கிடக்குது. அதனால நாங்கள் உள்ளே சுற்றி பார்க்காம ரவுண்டில் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் நவபாஷான கோவிலில் நவபாஷான வலப்பாதையில் செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தும் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.